Hi, hello, vanakkam. Success Saree Boutique and Class and Materials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட ஸ்டூடண்ட் வந்து வெற்றிகரமா வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோ அவங்க இவ்வளவு நாள் கடந்து வந்த ஃப்ரேம், ப்ளவுசஸ் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இவங்க தான் நம்ம ஸ்டூடண்ட். சோ பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் வந்ததுல இருந்து நம்ம காமிப்போம். பாருங்க இதான் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். இதுல எல்லா ஃப்ரேமும் வெரி சிங்கிள் ஃப்ரேம் ஆட்டு நான் வீடியோல YouTubeல போட்டுருப்பேன். இன்ஸ்டால இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் வந்தது. இது ட்ரைனிங் கிளாத் வரும். ட்ரைனிங் கிளாத் நான் போடல. அது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கறனால நான் இத ஆட் பண்ணல. இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்டிட்ச் ஸ்டார்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அவங்க வந்து த்ரெட் ஜரியில லோடு ஸ்டார்ட் பண்ணது இதுதான். செகண்ட் ஃப்ரேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கு பாருங்க, லோடு பண்ணது, ஃபெதர் ஒர்க் பண்ணது, இதான் அவங்க செகண்டா யூஸ் பண்ணது. தேர்ட் ஃப்ரேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு, ஜர்கான் ஸ்டோனு, மோட்டி பீட்ஸு, ட்ராப் பீட்ஸு, ஜம்கி, இந்த ஒர்க் எல்லாம் இதில் பண்ணது வந்து இதில் வந்து 3 ஃப்ரேம் இதில் இருக்குது, முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அவங்களோட அடுத்த ஃப்ரேம் பாருங்கள். பீட்ஸ் ஒர்க் எல்லாம் அவங்க ஒர்க் பண்ணது, நெக் பேட்டர்ன், ஸ்லீவ் பேட்டர்னில் வந்து ஒர்க் பண்ணது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட். இதில் ஒவ்வொரு ஃப்ரேமும் வீடியோவில் இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஸ்லீவ் பேட்டர்ன் எல்லாம் போட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணது. ஒவ்வொரு ஃப்ரேமும் நான் வீடியோவில் போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவங்க ஒர்க் பண்ண ஃப்ரேமு பாருங்கள். ஃபைனலாக அவங்க முடித்து கம்ப்ளீட் பண்ணது. இதோட அவங்களோட கிளாஸ் வந்து இதில் கம்ப்ளீட் ஆச்சு. டோட்டலாக இவ்வளோ ஸ்டிச்சும் அவங்க தான் கம்ப்ளீட் பண்ணது. கம்ப்ளீட் பண்ணி அவங்க முடிச்சது தான். எல்லா ஃப்ரேமும் இப்போ ஒரே இதில் வைக்க முடியாது, அதனால் நான் ஒன்று ஒன்றா காமிச்சிருக்கிறேன். அவங்க கடந்து வந்த பாதைகள் இவ்வளோ ஸ்டிச்சஸ். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிஜமாவே இத்தனை ஸ்டிச்சஸ் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களான்னு. இதுதான் லாஸ்ட்டாக அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இங்கே இருக்குது, ஃபினிஷிங் பண்ணது இன்னொரு ஃப்ரேம் இங்கே இருக்குது. இதில் 2 ஃப்ரேம் இங்கே பாருங்கள். இவ்வளோ ஸ்டிச்சஸும் அவங்க கம்ப்ளீட் பண்ணதான். 1 by 1 வந்த ஸ்டேஜை பாருங்கள். அவங்க ஃபினிஷிங் பண்ணி லாஸ்ட்டாக வந்து அவங்க போகிறது வந்து ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணி அந்த கஸ்டமருக்கே ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பாருங்கள், இதுதான் ஃபைனல். ஸோ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி முடித்தவங்க வந்து நமக்கு எங்கேருந்து வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இவங்க தான் அந்த ஸ்டூடெண்ட்டு. ஸோ நம்ம அவங்கள்ட்ட கேட்போம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சமயபுரத்துலேருந்து. ஃபஸ்ட்டாக இந்த கிளாஸ் இங்கே இப்படி ஒன்று ரன் ஆகிருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? யூடியூப்பில் பார்த்து வந்தீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க்கில் ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது. இங்கே வந்து என்ன நம்பிக்கையில் எங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க? இங்கே ஸ்டிச்சஸ் வந்து நிறையா சொல்லி தராங்க. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தேன். நான் அது பார்த்து பிடிச்சதான் சரி நம்ம ஜாயின் பண்ணலான்னு வந்தேன். ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ஊசி வந்து கூட எனக்கு எப்படி பிடிச்சி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியாது. இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றாவே சொல்லி கொடுத்தாங்க. இதில் ட்ரைனிங் ஃப்ரேமே வந்து நான் 4 ஃப்ரேம் வந்துமே நான் ட்ரைனிங்காகவே அப்போ கொடுத்தாங்க. ட்ரைனிங் மட்டுமே உங்களுக்கு நீடில் பிடிக்கிறதுக்கே வந்து அவ்வளோ சொல்லி தந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் எல்லாம் எந்த ஸ்டிச்சஸ் கொடுத்தாலும் உங்களால் போட முடியுமா? நீங்கள் இப்போ 2 ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, கிராண்ட் 1, சிம்பிள் 1. இந்த 2 நீங்கள் யாருக்கு கம்ப்ளீட் பண்ணீங்க? கஸ்டமர் ப்ளவுஸ். கஸ்டமர் என்ன சொன்னாங்க? சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு வந்து 4 ஃப்ரேம் நீங்கள் நீடில் ப்ராக்டிஸ் எடுத்தீங்க, உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஒர்க்கு நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லும்போது பார்க்க எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ எந்த ஒர்க்காக இருந்தாலும் இதுதான் இந்த டிசைன், இதுதான் இந்த மெட்டீரியல்லாம் பார்க்க தெரியுமா? நான் நிறைய பேர் நம்ம ஷாப்புக்கே வரும்போதுன்னா மெட்டீரியலோட நேம் தெரியாமல் வருவாங்க. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் நேம் எல்லாம், மெட்டீரியல் நாலேஜ் தனியாக கிளாஸ் எடுத்துருக்கிறோமா இல்லையா? சொல்லிருக்கீங்களா? இது என்னது? இந்த மெட்டீரியலோட நேம் என்னது? இது வந்து மிரர் ஒர்க். இது வந்து காயின் ஒர்க். இது ஃபிட்டிங் ஸ்டோன் ஒர்க். நெட்டுக்குள்ளாடி ஒர்க் பண்ணியிருக்கிற இது மெட்டீரியல் என்ன? இது வந்து ஜர்கான் ஸ்டோன். சக்கரி வச்சு ஜர்கான் ஸ்டோன் பேஸ் பண்ணியிருக்கிற. இது சாதி. அப்போ மெட்டீரியல் நேம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் இருக்கிற மெட்டீரியல் நேம் எல்லாம் கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? இது என்னது? இது வந்து ஜர்கான் பேஸ்ல வந்து என்ன பண்ணிருக்கீங்க? ஃப்ரெஞ்ச் நாட் வர்க் பண்ணி. இது என்னது? இது சக்கரியில ஜர்கான் ஸ்டோன் பேஸ் பண்ணி. இது என்னது? இதெல்லாம் என்னது? இது வந்து சாதி. இது வந்து கோரானா. இது வந்து நாசி. அப்ப இந்த மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் மெட்டீரியலா இருந்தாலும் இதுக்கு இந்த மெட்டீரியல் இதுக்கு இந்த ஒர்க் பண்றதுன்னு உங்களுக்கு மெட்டீரியல் நாலேஜ், ஒரு கஸ்டமர்ட்ட ரேட் எப்படி பேசணும், மெட்டீரியல் எப்படி செலக்ட் பண்ணணும் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்களா? சொல்லி தந்திருக்காங்க. மார்க் எப்படி பண்ணணும்னு. சரி, இங்க கிளாஸோட ப்ரொசீஜர் எப்படி அவங்க உங்களுக்கு கிளாஸ் சொல்லி தராங்கன்னு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். அவங்க வந்து ரொம்ப கேர் எடுத்து சொல்லி தராங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே என்னன்னு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ரொம்ப அழகா, ரொம்ப நம்ம எத்தனை டவுட் கேட்டாலும் எத்தனை தடவை வந்தாலும் கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டிச் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலுமே அது 2 நாள் ஆனாலும் சரி அந்த ஸ்டிச்சை கரெக்டா போடுற வரைக்குமே மிஸ் விட மாட்டாங்க. அந்த கரெக்டா அந்த நம்ம
ஃபைனலா அது அழகா வந்தா மட்டும் தான் இருப்பாங்க. ஏதோ சொல்லி தரோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்டிச்சை நீங்க போட்டீங்க, இதுல ஒரு சின்ன ஒரு தப்பு இருக்கு, இது இல்ல இந்த தப்பு அப்படியே இருக்கட்டும் அடுத்ததுல பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்களா, இல்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை போட்டாதான் அடுத்ததுன்னு சொல்லுவாங்களா? அது ரிமூவ் பண்ணாதான், இல்ல இது வேணாம் இதை நான் அப்புறம் போட்டுக்கிறேன் எனக்கு வரலன்னு சொன்னா நீங்க அதை முடிச்சாதான் நான் அடுத்த ஸ்டெப்பே போவேன் அப்படின்னு அதை பிரிச்சுட்டு எத்தனை தடவை பிரிச்சாலும் சரி அதை பிரிச்சுட்டு அதை கரெக்டா அந்த வர வரைக்கும் சொல்லி தரது எப்படி சொல்ல, கோவமா சொல்லி தருவாங்களா, இல்ல ரொம்ப சாஃப்ட் சாப்பிட்டா ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்களா? இங்க நீங்க ஒரு தடவைக்கு 10 தடவை கேட்டாலும் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க? அவங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி, என்ன வேலை இருந்தாலும் சரி, நாங்க என்ன டவுட் கேட்டாலும் உடனே கிளியர் பண்ணுவாங்க. ரொம்ப சாஃப்ட். இப்போ நம்ம கூட பிறந்த அக்கா வந்து ஒரு இது சொல்லி தராங்க அப்படின்னா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்லியா, எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாம அழகா எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி தந்துருவாங்க. சோ நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன ஃபீல் பண்றீங்க? நீங்க வரும்போது என்ன ஃபீல் பண்ணிட்டு வந்தீங்க உங்க வீட்ல? வரும்போது எதுவுமே தெரியல அப்படின்னு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எனக்கு ஊசி கூட வர முடியாது, ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு த்ரெட் ஒர்க் எதுவுமே வரல அப்படின்னு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி உங்களால முடியும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி நல்லா மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இப்போ 2 பிளவுஸ் கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாம கஸ்டமருக்கு நான் ஒரு 7 பிளவுஸ் போட்டு 7 பிளவுஸ் போட்டு கொடுத்துருக்கீங்க. அது பெரிய விஷயம். அதே நான் இன்னும் வீடியோல சொல்லல, நீங்களே சொல்லிட்டீங்க. ஆரி ஒர்க் கஸ்டமர் வரும்போது நல்லபடியா ஆரி ஒர்க் ஆர்டர் எடுத்து நல்லபடியா ஒர்க் பண்ணுங்க. அது மாதிரி மெட்டீரியல் நாலேஜ், மெட்டீரியல் இதுதான் வாங்கணும், இதுதான் செலக்ட் பண்ணணும் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறோமா? எல்லாமே மார்க்கிங், இது கூட எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு மார்க்கிங் சொல்லி தந்திருக்காங்களா? ட்ரேஸ் பண்றது, மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஏதாவது வாங்கியிருக்காங்களா? ஒரே ஃபீஸ் தானே? அது மாதிரி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தானே உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க. லோக்கல்ல எந்த மெட்டீரியல் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஃபினிஷிங் இவ்வளவு அழகா நீங்க வரும்னு எதிர்பார்த்தீங்களா ஸ்டார்டிங்ல வரும்போது? இப்போ இது நான் போட்டதா அப்படின்னு ஷாக் ஆகுற அளவுக்கு அவ்வளவு. நீங்க இங்க வரும்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீஸ் சொல்லியிருப்பேன் நீங்க கிளாஸுக்கு கேட்கும்போது. அப்ப அந்த ஃபீஸ் கட்டும்போது நீங்க கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க இவ்வளவு ஃபீஸ் ஆனு. இப்ப நீங்க பே பண்ணி கத்துக்கிட்டீங்க, இப்ப கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இன்னைக்கோட முடிஞ்சிருச்சு எல்லாமே. நீங்க வந்து 7 கஸ்டமருக்கு ப்ளவுஸ் போட்டு கொடுத்தேன்னு சொன்னீங்க. நீங்க கட்டின ஃபீஸ் இதுல வந்து நீங்க எடுத்துட்டீங்களா? இப்ப இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே நீங்க வந்து கட்டின ஃபீஸை நீங்க எடுத்துட்டீங்க, ஏர்ன் பண்ணிட்டீங்க, நீங்க சம்பாதிச்சிட்டீங்க. ஓகே தானே? சம்பாதிச்சிட்டீங்க. 7 பிளவுஸ் எக்ஸ்ட்ரா 2 பிளவுஸ் கஸ்டமருக்கு போட்டு கொடுத்து இங்க கட்டின ஃபீஸை விட அதிகமாவே நான் சம்பாதிச்சிட்டீங்க. அப்ப அதுல ஹாப்பி தானே? உங்க வீட்ல என்ன சொன்னாங்க இத பார்த்துட்டு? என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்தாங்க, இவ்வளவு அழகா இவ்வளவு ஃபினிஷிங்கா போட்டுருக்காங்க. அப்போ நீங்க வெற்றிகரமா கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இனி வந்து நீங்க வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணி பிசினஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டீங்க. 7 கஸ்டமருக்கு நீங்களே போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டீங்க. எனிவே வெற்றிகரமா அமைய வாழ்த்துக்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கைஸ், நம்ம ஷாப்பிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில திருவானைக்கோயில்ல ஏஜி மால் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு சக்சஸ் ஆரி பொட்டிக். நம்ம வந்து ஆரி ஒர்க் கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆரி ஒர்க் கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மறக்காம டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்க சீட்டை புக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அவைலபிள் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ மட்டும் நாளைக்கு சந்திப்போம். பாய்.